அருமையானவர்களே, மீண்டுமா இந்த டேக் டைம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மிகவும் கவனமாய் பார்த்து வருகிறீர்கள். உங்களில் ஒரு சிலர் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு எப்படி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அல்லது எழுதுகிறீர்கள். இன்றைக்கு நாம் மீண்டுமாக ஒரு சங்கீதத்தை ஆராய்வது எப்படி என்ற தொடரிலே சங்கீதம் 9 பார்க்க போகிறோம். சங்கீதம் 9 பழைய ஏற்பாட்டில் 675 பக்கத்தில் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது சற்று பெரிய சங்கீதம். சுமார் அந்த பக்கத்திலே அரை பக்கத்துக்கும் மேலாக இருக்கிறது, அதாவது ஒரு காலமுக்கு மேலாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே முத்லபேன் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வாத்தியத்தின் இசைக்கருவியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்லபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு குறிப்பிட்ட பின்னணியில் எழுதப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்று ஏற்கனவே நாம் கற்று வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். நீங்கள் பைபிள்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்களா? குறிப்பெடுக்க பேனெல்லாம் எடுத்துட்டிங்களா? நிறைய குறிப்பெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்த குறிப்புகளை குறித்து கொள்ளலாம், வேதாகமத்திலே எழுதி கொள்ளலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தரலாம். வேதாகமத்தை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய உதவியை நாம் செய்கிறோம். சங்கீதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கான படிகளை நான் பல வாரங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதல் படி அமைதி என்பதாகும். நாம் அமைதியாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம். அமைதியாக காத்திருக்கும் போது ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இரண்டாவது படி ஜெபம். மூன்றாவது படி வேகமாக மேலோட்டமாக நம்முடைய உள்ளத்தை கவரும் ஏதாவது ஒரு வாக்கியத்தை கவனிப்பதற்காக நாம் பார்ப்பது. நான்காவது படி வாய் விட்டு சத்தமாக நாம் வாசிப்பது. ஐந்தாவது கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிப்பது. இந்த 5 ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ். நீங்கள் ஒருவேளை பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வரலாம். என்ன சொன்னதே சொல்கிறாரு, ரிப்பீட் பண்ணுறாரு, என்ன பிரதர் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். உங்களோடு கூட நான் செய்யும் இந்த திட்டத்தில் எப்படியாவது இந்த டிவோஷனல் ஸ்கில், அதாவது தியான பயிற்சி உங்களுடைய பழக்கத்திலே ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த முயற்சியை எடுத்து வருகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும் திறமைகளை வளர்ப்பதற்காக ஒரு சில தடவைகள் நோக்கத்துடன் இந்த ரெப்படிஷன் நான் செய்கிறேன். ஆகவே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் செய்து பாருங்கள். ரெப்படிஷன் நினைக்காதீங்க, நீங்கள் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அந்த படிகளின் படி அமைதியாக போகிறோம். முதல் படி அமைதி. ஜெபம். இந்த ஸ்கிரீனில் வருகின்ற வாக்கியங்களை நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் ஜெபியுங்கள். 5 வாக்கியங்களை கொண்ட அழகான பொருளுள்ள ஒரு ஜெபம். இப்பொழுது நாம் வேகமாக பார்ப்போம். அந்த ஸ்கிரீனில் பாருங்கள், சங்கீதத்தை அப்படியே வேகமாக காட்டுறாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். நீங்கள் பைபிள் வச்சுருந்தா கூட உங்கள் பைபிளில் பார்க்கலாம், அப்படியே பார்த்தே வரலாம். எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, எந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை கவருகிறது என்று நீங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய, நம்முடைய மனதை கவரக்கூடிய வார்த்தைகள் தான் நாம் தியானம் செய்வதற்கு ஆரம்பமாய் அமைந்திருக்கிறது. சில சமயங்களில் முதல் முறை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது போல் இருக்கலாம்.
ஆனால் மீன் பார்க்கும்போது சில வாக்கியங்கள் நம்முடைய உள்ளத்தை நன்றாக கவருகிறதாய், உள்ளத்தில் பதியக்கூடியதாய் இருக்கும். உதாரணமாக பாருங்க, பார்க்குறீங்களா? முதல் வசனத்தையே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். முதல் வசனமே ரொம்ப நல்லா இருக்கு, முதல் வாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். நாம் வாய்விட்டு இந்த சங்கீதம் முழுவதும் வாசிக்க போகிறோம், ஆனாலும் ஆங்காங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதல் வாக்கியம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அநேக சமயங்களில் அதாவது முழு இருதயத்தோடு நம்ம துதிக்க மாட்டோம், ஏதோ துதிக்கணுமே அப்படின்னு துதிப்போம். ஆனால் தாவீது ராஜா சொல்றாரு, முழு இருதயத்தோடும் நான் உம்மை துதிப்பேன். இவர் சொன்னது மட்டும் இல்லை, எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ராஜா எழுதி இந்த சங்கீதத்தை எழுதி எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விஷுவலில் பார்க்குறீங்களா? ஒரு நம்பர் தெரியுதா? என்ன நம்பர் பார்த்தீங்களா? 3000 ஆண்டுகள் ஆகிறது. கிறிஸ்து பிறப்பிற்கு முன் 1000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சின்ன வாக்கியம், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அது ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இந்த 1, 2 வசனமும் நீங்க அப்படியே ஒரே கோடு போடலாம், அது மாதிரி ஒரு கனெக்டிங் லைன் போடலாம். அந்த ஸ்க்ரீனில் கூட பார்க்குறீங்க. இந்த ரெண்டும் ஒரு யூனிட்டாக இருக்கிறது. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி நாம் வசனத்தோடு வசனத்தை சேர்த்து பார்க்க வேண்டும். எல்லா வசனங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்தவைகள் அல்ல. ஆனால் கவனமாய் நாம் பார்க்கும்போது சில வசனங்கள் 2 வசனங்கள் உள்ள யூனிட்டாக இருக்கும், அல்லது 3 வசனங்கள். இது நம்முடைய பாடல்களில் ஸ்டான்ஸா போல சரணம் பல்லவிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவை நல்ல கவனமாக பார்த்தா தெரியும். ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பிரித்து காட்டியிருப்பார்கள். இந்த சங்கீதத்தில் ஒரு முக்கியமான கருத்து, தேவன் நியாயாதிபதி. எழுதிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? தலைப்பு மட்டும், இறைவன் நியாயாதிபதி அல்லது தேவன் நியாயாதிபதி. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் எப்படி உங்களுக்கு அதை தெரிய வைக்கிறதுன்னு நான் முயற்சி செய்கிறேன். இப்போ பாருங்கள், என் கூட சேர்ந்து பாருங்கள். 4வது வசனத்தை பாருங்கள். நீதி உள்ள நியாயாதிபதி அப்படின்னு இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. 7வது வசனத்தை பாருங்க. தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 8வது வசனத்தை பாருங்க, நியாயம் தீர்த்து. 12வது வசனத்தை பாருங்க, விசாரணை செய்யும் போது. 16வது வசனத்தை பாருங்க, நியாயத்தினால் அறியப்படுகிறார். 19வது வசனத்தை பாருங்க, நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். இந்த 5 இடங்கள்ல நியாய தீர்ப்பு, நியாயாதிபதியின் கருத்து வந்திருக்கிறது. அவை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 9வது சங்கீதம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. முன்பு ஒரு முறை நம்ம படித்தோம். 5 சங்கீதங்கள் நான் சொன்னேன். உங்களுக்கு வேகமாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 99, 100, 101, 102, 103. 99 பரிசுத்தம், 100 பரவசம், 101 உத்தமம், 102 துயரம், 103 ஸ்தோத்திரம். இன்னொரு முறை நான் சொன்னேன் 22 மேசியா, பாடுபடுகிற இரட்சகர், 23 நல்ல மேய்ப்பர், 24 ராஜாதி ராஜா. அதே போல இன்னொரு 3 இன்றைக்கு. 8வது சங்கீதம், இறைவனின் படைப்பு, மனிதனின் மதிப்பு. 9வது சங்கீதம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. 10வது சங்கீதம் துன்மார்க்கரை பற்றியது. துன்மார்க்கரின் முடிவு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். துன்மார்க்கன் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று பாருங்க. பாருங்க அந்த விஷுவல் பாருங்க, நல்லா பாருங்க. அது எத்தனை முறை வருதுன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த பிளிங்க் அதை பார்த்தீங்களா, நீங்களே கவுண்ட் பண்ணலாம். அந்த கவுண்ட் பண்ற டோட்டல் நம்பர் காமிக்கிறாங்க பாருங்க. 10வது சங்கீதம் துன்மார்க்கன். இது இன்னொரு விதமாக கூட ஞாபகம் வைக்கலாம். வேகமாக திருப்பினீங்கன்னா
நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை பற்றி வருது. அதில் நீதிமான் துன்மார்க்கர் என்ற கான்ட்ராஸ்ட் வருகிறது. லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கீதம் 10 துன்மார்க்கர், நீதிமொழிகள் 10லையும் துன்மார்க்கர். இப்படி தான் பைபிளை கனெக்ட் பண்ணி பார்க்கணும், மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி நாம் 9ஆம் சங்கீதம் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும். கர்த்தாவே, வேதத்தை இப்படி ரசித்து வாய்விட்டு வாசிப்பது நம்முடைய எண்ணங்கள் சிதறாமல் கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவியாயிருக்கிறது. முழு வேதாமத்தையும் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தால் 100 மணி நேரங்களுக்குள்ளாக வாசித்து விடலாம். புதிய ஏற்பாட்டை மட்டும் 24 மணி நேரத்தில் வாசித்து விடலாம். ஒரே நாளிலே தூங்காமல் சாப்பிடாமல் எழுந்திருக்காமல் வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்கள், காலையில் 10 நிமிடங்கள், மாலையில் 10 நிமிடங்கள் நீங்கள் வாசித்தால் எளிதாக சீராக பயனுள்ள வகையில் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு வேதத்தை வாசிப்பது மிகவும் அவசியம். வேதத்தை வாசிப்பது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது ஒரு சிறிய புத்தகம்தான், புக்லெட் என்று தான் சொல்லலாம். ஆனால் வேதத்தை எப்படி வாசிக்கலாம் என்பதை இந்த புத்தகம் விளக்கமாக எடுத்துரைக்கிறது. இது தேவையானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தை கவனமாய் பார்க்க போகிறோம். பொதுவாக வாசித்து விட்டு அப்படியே போயிடும். வரிசையாக வாசித்து கொண்டே போவது அதுவும் வாசிப்பதில் ஒரு பழக்கம்தான். ஆனால் இப்பொழுது நாம் செய்வது வித்தியாசமானது. இப்போ வாசித்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள், டிவி ஸ்க்ரீனையும் பாருங்கள். பெஸ்ட் வந்து உங்கள் பைபிளே நீங்கள் பார்க்கணும். அப்போ தான்
மற்ற நேரங்களில் நீங்கள் வாசிக்கும்போது நீங்களாகவே அதை கற்றுக்கொள்ள முடியும், நீங்களாகவே அதை கவனிக்க முடியும். இப்போ நல்லா பாருங்க, இந்த சங்கீதத்தினுடைய முதல் வார்த்தை என்னது பார்த்தீங்களா? கர்த்தாவே. இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கர்த்தாவே. கர்த்தாவே என்று ஆரம்பித்து கர்த்தாவே என்று முடிகிறது. இந்த ஒரு சங்கீதம் இந்த விதமாக முடிகிறது. லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். 8ஆம் சங்கீதத்தை நாம் படித்த போது நாம் கவனித்தோம், முதல் வசனமும் 9ஆம் வசனமும் ஒரே போல் இருக்கிறது. ஒரு வாக்கியம் முதல் வசனத்திலே கூடுதலாக வருகிறது, ஆனால் தேவனை துதித்து போற்றும் வாக்கியம் ரிப்பீட் ஆயிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த சங்கீதத்தில் பாருங்க, கர்த்தாவே என்று ஆரம்பித்து கர்த்தாவே என்று முடிகிறது. நம்ம பலரும் ஜெபத்திலே அடிக்கடி கர்த்தாவே என்று சொல்கிறோம், தவறில்லை, ரொம்ப நல்லதுதான். சங்கீதத்திலே கர்த்தாவே என்ற வார்த்தை அநேக தடவைகள் வருகின்றன. இங்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே என்று ஆரம்பித்து கர்த்தாவே என்று முடியும் சங்கீதம் எது என்று கேட்டால் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம், 9வது சங்கீதம். இதுவும் ஒரு துதியின் சங்கீதம் தான். 9, 10 துதியின் சங்கீதமாக எழுதப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அநேகமாக பெலிஸ்தியரை யுத்தத்திலே எதிர்கொண்டு அவர்களை வெற்றி கொண்ட பிறகு தேவனை துதித்து போற்றி எழுதின பாடலாய் இந்த சங்கீதம் இருந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். சத்துருக்கள் என்ற வார்த்தையை பாருங்க, ஜாதிகள் என்ற வார்த்தை 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 19வது 20வது வசனங்களில் பார்க்கிறோம். ஜாதிகள் அல்லது மக்கள் கூட்டம், கோத்திரம், இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களை சுற்றி இருந்த வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த அவர்களை விரோதித்த மக்களை குறிக்கும் வார்த்தைகளாகும். இந்த சங்கீதத்திலே நாம் பார்த்தோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. 4வது வசனத்தை பாருங்கள், நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நல்லா இருக்கு இந்த வசனம். இன்னொரு முறை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் பல முறை நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம். நமக்காக யார் பேசுவார், நம்முடைய வழக்கை யார் நடத்துவார் என்று காத்திருக்கிறோம். தேவன் உங்களுக்காக நீதி செய்கிறவர், தேவன் உங்கள் நியாயத்தை விசாரிக்கிறவர், உங்களுக்கு நீதி செய்வதற்காக நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். உங்களுடைய சொத்திலே ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேலை செய்யும் இடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். உங்கள் மீது யாராவது ஒருவர் ஒரு பொய் வழக்கை போட்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் மட்டுமல்ல, உங்களுக்கு நீதியாய் நியாயம் செய்கிற தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார். நீங்கள் கலங்காதீர்கள். தேவன் சத்துருக்களுக்கு என்னெல்லாம் செய்வார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 5வது வசனம், 6வது வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 19, 20 இங்கெல்லாம் சத்துருக்களுக்கு தேவன் என்ன செய்கிறார். 7ஆம் வசனத்திலே கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, சங்கீத புத்தகத்தை நாம் படிக்கும்போது, ஒரு சங்கீதத்தை ஆராயும் போது அந்த சங்கீதம் தேவனை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். என் கூட சேர்ந்து பார்த்துட்டே வாங்க. முதல் வசனத்தில் தேவன் அதிசயமானவர், 2வது வசனத்தில் உன்னதமானவர், 4வது வசனத்தில் வழக்கை தீர்க்கிறவர், நீதியுள்ள நியாயாதிபதி, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்.
ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழிக்கிறவர். 7வது வசனத்தில் நித்தியமானவர், கர்த்தரோ என்னென்றைக்கும் இருப்பார். 7:8 நியாயம் தீர்க்கிறவர். 9வது வசனத்தில் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். 10வது வசனத்தில் கைவிடாதவர். 14வது வசனத்தில் இறங்குகிறவர். இப்படி தேவனை பற்றி நாம் அநேக உண்மைகளை ஒரு சங்கீதத்தை படிக்கும்போது கற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள், வாக்கியங்கள், சொற்றொடர்களை பயன்படுத்தி தேவனை நாம் துதிக்கலாம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன், உன்னதமானவரே உம்மை துதிக்கிறேன், நீதியுள்ள நியாயாதிபதியை உம்மை துதிக்கிறேன், என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவரே உம்மை போற்றுகிறேன், என்றென்றைக்கும் இருக்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயத்திருக்கிறவரே உம்மை வாழ்த்துகிறேன், செம்மையாய் எல்லா மக்களுக்கும் நீதி செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிறதில்லை அப்பா உம்மை துதிக்கிறேன், சிறுமைப்பட்டவனுக்கு நீர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் தஞ்சமானவர் உம்மை துதிக்கிறேன், சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தாவே, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிடுகிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பில் நான் களி கூறுகிறேன், எனக்கு இறங்குகிறவரே உம்மை துதிக்கிறேன். இப்படி நாம் பைபிள் வாசிக்கும் போது அதில் உள்ள வாக்கியங்களை எடுத்து தியானம் பண்ணி நம்முடைய உள்ளத்தில் பாய்த்து கொண்டு முதலாவது அதை குறித்து ஒரு நோட்டில் எழுதி வைத்து பல முறை சொல்லி பார்த்து தேவனை பொருளுள்ள வகையில் போற்றலாம், துதிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. 9வது சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்க. லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். பைபிளில் அநேக வசனங்கள் இப்படி லேசாக அந்த ரெஃபரன்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தேயு 6:6 ஜெபத்தை பற்றி ஒரு வசனம் சொல்லுவாங்க, 7:7 கேளு என்று. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே 9:9 பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சிறுமைப்பட்டவன்ற வார்த்தை 3 இடங்களில் வருகிறது. 9, 12, 18. 9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், 12 சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார், 18 சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. 9வது சங்கீதத்தில் சிறுமைப்பட்டவர்களை பற்றி 3 முறை வருகிறது. 9, 12, 18 3 வாக்கியங்களையும் மனப்பாடமாக மனதிலே பயித்து கொள்ளலாம். அடிக்கடி சொல்லி பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை மனதிலே நிறுத்தி பல முறை சொல்லி பார்த்து, ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்டவர்களை போல ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், உங்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார், உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒருவேளை இதே 3 வசனங்களை நீங்கள் மன்றாட்டு ஜெபத்திற்கு பயன்படுத்தலாம். சிறுமைப்பட்ட அநேக மக்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு தேவரீர் கர்த்தர் அடைக்கலமானவராக இருக்கிறீரே, அவருடைய கூப்பிடுதலை மறவாதீங்க ஆண்டவரே, சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போக வேண்டாம் ஆண்டவர் என்று அவர்களுக்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்கலாம். இப்படி இந்த சங்கீதத்தை நீங்கள் விளக்கமாக விரிவாக படிக்கலாம். இந்த சங்கீதத்தில் 2 இடத்திலே 16வது வசனத்தின் முடிவில் 20வது வசனத்தின் முடிவில் சேலா என்ற வார்த்தையை பார்க்கிறீர்கள். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். சேலா என்ற வார்த்தை பாஸ் அல்லது இடைவேளை, அமைதியாக காத்திருந்து நாம் கேட்டவைகளை பாடினவைகளை நினைவூட்டி பார்த்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரம். 16வது வசனத்தில் இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம், இகாயோன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதுவும் ஒரு மியூசிக் டைரக்ஷன், அதாவது ஒரு சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெல்லிய இசையிலே இசைக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு வார்த்தை. ஏன் அப்படி இசைக்க வேண்டும்? அந்த சமயத்திலே அமைதியாக தியானிக்க வேண்டும். இப்படி வரும் வார்த்தைகளுடைய பொருள் பாடல்களின் கருத்தை நமக்கு இன்னும் அதிகமாக விளக்குகிறது. மீண்டுமா இந்த சங்கீதத்தின் முதல் வாக்கியத்தை நாம் சொல்லுவோமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன்.
அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் படித்தது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா? இந்த சங்கீதத்தை மீண்டுமா நீங்க வாசித்து பாருங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் கூட உங்களுடைய உள்ளத்தில் நிச்சயமா ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை நோக்கி உங்களுடைய உள்ளத்தை திருப்புங்கள். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க, கிருபை சமாதானம் அவருடைய வாழ்க்கையில பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலன் பாதுகாப்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு அடைக்கலமும் தஞ்சவுமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. எங்கள் தொலைபேசி எண் 0455320012. பிரியமானவர்களே, சங்கீதங்களை எப்படி ஆராய்வது என்ற அணுகுமுறை இந்த தொடர் நிகழ்ச்சிகளில் நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் 9 நாம் கவனித்தோம். மீண்டுமாக சங்கீதம் 9 படிப்பதற்காக காத்திருக்கின்றோம். அதுக்கு முன்னால ஒரு குயிக் ரிவ்யூ. சங்கீதம் 9 பற்றி நாம் கற்றுக்கொண்டவைகள் நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு நிற்கின்றன என்று பார்ப்போமா? சங்கீதத்தை பாருங்க. தலைப்பு பாருங்க, முத்துலப்பேன் வாத்தியத்தில் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் த டெத் ஆஃப் த சன் டியூன் என்று எழுதியிருக்கிறது. மகனின் மரணம் என்ற ராகத்தில் இயற்றப்பட்ட சங்கீதம். பொது மொழிபெயர்ப்பிலே பாடக தலைவருக்கு மகனுக்காக உயிரை கொடு என்ற மெட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதம் என்று நாம் கவனித்தோம். தேவனை துதிப்பதற்கான சொற்றொடர்கள், வாக்கியங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டு வாசித்து தியானித்து சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்கலாம். முதல் வசனத்தை பார்த்தீங்களா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று ஆரம்பிக்கிறது. ஆண்டவரை துதிப்பதில் அவருடைய அதிசயங்களை விவரிப்பதும் துதியில் ஒரு பகுதியாகும். கீர்த்தனம் பண்ணுதல் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை பாருங்க. 2வது வாக்கியத்தில் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், அதாவது பாடல்களை பாடி துதிப்பேன் என்பதுதான் அந்த கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பொருள். மீண்டுமாக 11ஆம் வசனத்தில் சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. இப்ப 2 பக்கத்தில் 11 என்று எழுதி கொள்ளலாம், 11 பக்கத்தில் 2 என்று எழுதி கொள்ளலாம். கீர்த்தனம் பண்ணி பாடல்களை பாடி ஆண்டரை நாம் துதிக்கலாம். 13ஆம் வசனத்தில் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படி.
துதிப்பதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கின்றது, ஒரு ஆரவாரம் இருக்கிறது. ஆகவேதான் துதி ஆராதனைகளிலே நாம் உற்சாகமாக பரவசமாக பாடுகிறோம், தேவனை துதிக்கிறோம். இப்படி துதியிலே வெவ்வேறு பகுதிகளை குறித்து நாம் கவனிக்கின்றோம். இன்னுமாய் நாம் கவனித்த இன்னொரு உண்மை, இந்த சங்கீதத்தில் தேவனுடைய நீதியையும் தேவன் நியாயாதிபதி என்பதையும் கவனித்தோம். இப்ப அந்த சங்கீதம் முழுவதையும் பாருங்க, எத்தனை இடங்கள்ல அதை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்று பாருங்கள். உங்களுடைய பைபிளை எடுத்து கூட நீங்க பார்க்கலாம். 4வது வசனத்துல பாருங்க, நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். 7வது வசனத்துல பாருங்க, சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 8வது வசனத்துல நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். 12வது வசனத்துல பாருங்க, இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்கிறார். 16ல கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். 19வது வசனத்துல உடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். இப்படி தேவனுடைய நீதி நியாயத்தை குறிக்கின்ற வாக்கியங்கள், சொற்றொடர்கள் இந்த சங்கீதத்தில் 6 தடவை வருகிறதை பார்க்கிறோம். 6 தடவை தேவனுடைய நீதி, நியாயம், நியாய தீர்ப்பை குறித்த சொற்றொடர்களை நாம் கவனிக்கின்றோம். இந்த வசனங்களின் எண்களை இப்போ பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில்? நான் உங்கள்கிட்ட ஒரு இடம் திருப்பி சொல்கிறேன். 4, 7, 8, 12, 16, 19. நாம் இப்படி குறிப்பு எடுக்கும்போது வேதாமத்திலே அதை எழுதிக் கொள்ளலாம். உங்களுடைய வேதாமத்திலே இந்த விதமாக கூட நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய நினைவிற்கு அது சீக்கிரமாய் வந்துவிடும். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயம் செய்கிறவர், தேவன் நியாயம் விசாரிக்கிறவர், தேவன் நியாயாதிபதி. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை நாம் துதிக்கலாம். எப்படி? நீதி உள்ள தேவனே உம்மை துதிக்கிறேன், நியாயத்தில் பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறேன், நியாயம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன், நியாயாதிபதியே உம்மை கனம் பண்ணுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன் என்று தேவனுடைய பண்பு நலன்களை சொல்லி கருத்தோடு பொருளோடு தேவனை நாம் துதிக்கலாம். இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தில் தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து பார்க்கிறோம். தேவன் என்னெல்லாம் செய்கிறார். இதுல காலங்களை வைத்து ஒரு குறிப்பை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 5வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். இது கடந்த காலத்தை காட்டுகிறது. பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். 4வது வசனத்தை பாருங்க, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். இது என்ன டென்ஸு? இது என்ன காலம்? இது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். வீற்றிருக்கிறீர், இன்றைக்கும் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் நியாயம் செய்தார், இப்பொழுதும் நியாயம் செய்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க, 2 வசனங்கள் 7, 8 நீங்க பார்ப்பீர்கள் என்றால், நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 8வது வசனத்துல நீதி செய்வார், சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். இனி செய்ய போகிற ஒரு காரியத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். இப்படி ஃபியூச்சர் டென்ஸிலும் நாம் பார்க்கிறோம், வருங்காலத்திலும் பார்க்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்திலே தேவனுடைய செயல்பாடுகளை விளக்கும் வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவன் காலங்களை கடந்தவர், முக்காலங்களுக்கும் தேவன் ஆண்டவராயிருக்கிறார். நாம் நம்முடைய துதி, நன்றி, ஆராதனை வேளையில் தேவன் கடந்த காலத்தில் செய்ததை நினைத்து துதிக்கலாம், நிகழ்காலத்தில் செய்கிறதை நினைத்து துதிக்கலாம், வருங்காலத்தில் செய்ய போவதை சொல்லியும் ஆண்டவரை துதிக்கலாம். இன்னொரு முறை நான் ரிப்பீட் பண்ண இந்த வசனங்களை பாருங்க, 5, 4, 8. இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தை புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்க கேட்க போகிறோம். பழைய மொழிபெயர்ப்பை
பார்க்க போகிறோம். புதிய மொழிபெயர்ப்பு பொது மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய கரங்களில் பொதுவாக எல்லாரும் வைத்திருக்கிற பைபிள் அது பழைய மொழிபெயர்ப்பு, பவர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். புதிய மொழிபெயர்ப்பிலே, அதாவது பொது மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 9. நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல். பாடகர் தலைவருக்கு மகனுக்காக உயிரை கொடு என்ற மெட்டு. தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். எதிரிகள் ஒளிந்தார்கள், என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரை மட்டமாக்கினீர். அவர்களை பற்றிய நினைவு அற்றுப்போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்த பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். என்னை பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும். சாவின் வாய் நின்று என்னை விடுவியும். அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன். நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர். பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர். கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, எழுந்தருளும். மனிதரின் கை ஓங்க விடாதே. வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக. ஆண்டவரே, அவர்களை திகிலடைய செய்யும். தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. சங்கீதத்திலே நம்முடைய தேவைகளை பார்க்கிறோம், தேவனுடைய தன்மைகளை பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தை
அடிக்கடி வாசியுங்கள். உங்களுடைய மனம் சோர்வுற்று இருக்கும்போது, உங்களுடைய உள்ளம் புண்பட்டு வருந்தும் போது சங்கீத புத்தகத்தை திருப்பி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஆறுதலையும் சுகத்தையும் கட்டளையிடுவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நீதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நீர் நியாயத்தை கட்டளையிடுவீராக. அப்பா பிதாவே, நீர் நீதி உள்ள பிதா என்று அழைக்கப்படுகிறீர். நீர் அவர்களுக்காக வழக்காடுவது மட்டுமல்ல, நீதியை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கே அதை செய்தறோம். இயேசு இரட்சகர் நிமித்தமே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயம் எல்லாம் மகிழுதையா. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே. அருமையானவர்களே, உங்களை பார்ப்பதை குறித்து, உங்களோடு கூட வேத வசனங்களை கற்றுக்கொள்வதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன். சங்கீதம் 9 நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் 9 நாம் பல கோணங்களிலே பார்த்து வருகிறோம். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியிலும் சங்கீதம் 9 நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் நாம் முதலிலே குவிக் ரிவ்யூ, QR என்று பார்க்குறீங்களா, குவிக் ரிவ்யூ என்றால் மீண்டுமாக நாம் யோசித்து பார்ப்போம். பல சமயங்களிலே என்னுடைய நண்பர்கள், அறிமுகமானவர் சொல்கிறார்கள், பைபிளை வாசிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே ஞாபகத்தில் நிற்க மாட்டேது, நானும் சின்சியராக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞாபகத்தில் நிறுத்தி கொள்வதற்கு நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதில் ஒன்று, கவனமாக வாசிக்க வேண்டும், ஞாபகத்தில் வைக்க வேண்டும், ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாசிக்க வேண்டும். ரெண்டாவது, மார்க் பண்ண வேண்டும். எப்பொழுதும் பைபிள் வாசிக்கும்போது பேனாவோ வைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாசிக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபத்தோடு நாம் பைபிள் வாசிக்கும்போது நாம் வாசிப்பது நம்முடைய நினைவில் நிச்சயமாய் தங்கும். நான்காவது, வாய்விட்டு வாசிக்கும் போதும் நினைவில் தங்க வாய்ப்பு உண்டு. ஐந்தாவதாக, நாம் வாசித்ததை யோசித்து பார்க்கணும். ஒரு முறை அப்படியே வாசிக்கிறோம், அப்புறம் என்ன வாசித்தோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சிறந்தது, நாம் வாசித்ததை, பார்த்ததை மற்றவர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார்கிட்டையாவது இன்றைக்கி மொபைலில் பேசும்போது கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உங்களுக்கு தெரியுமா சங்கீதம் 9:9 என்னன்னு தெரியுமா? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இப்படி மற்ற இடத்துல சொல்லும்போது இதை 4 பேர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. சங்கீதம் 9:9 நிச்சயமாய் மறக்காது. அநேக வாரங்களுக்கு முன்பதாக 4 சொன்னோம் சங்கீதத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முறை நாம் படிக்கும்போது இந்த ஸ்கிரீனில் பொது மொழிபெயர்ப்பு வருகிறது.
பழைய மொழிபெயர்ப்பிலே நாம் பொதுவாக பயன்படுத்தும் பவர் டிரான்ஸ்லேஷன் அதில் நான் வாசிக்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, இது சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக பர்த்லமேயு சீகன்பால்க் என்ற ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மிஷனரி தரங்கம்பாடியிலே இறங்கினவர். இந்த ஆண்டு 2006ஆம் ஆண்டு அவருடைய வருகையை நினைத்து 300 ஆண்டுகள் ஆகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், எழுப்புதலை பெற்றுக்கொள்ளவும், புதிய ஊழியங்களை ஆரம்பிக்கவும் அநேக திருச்சபைகள் மிஷனரி ஸ்தாபனங்களிலே அதை நினைவு கூறுகிறார்கள். இன்றைக்கு கூட நாம் மிஷனரி பர்த்லமேயு சீகன்பால்கை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். அவர் நம்முடைய தாய்மொழியிலே இதை எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் சங்கீதம் 9 வாசிப்போம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நல்லா ரசித்து கருத்தோடு வாய் விட்டு வாசியுங்கள். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அவர் எப்படி வாசிக்கிறாருன்னு. நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நீங்களும் வாய் விட்டு வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறது உங்கள் பிள்ளைகளை பார்த்து அவங்களும் வாய் விட்டு வாசிக்க படிச்சுக்குவாங்க. குடும்ப ஜெபத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நம்ம சங்கீதம் 9க்கு நேராய் திரும்புகிறோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது வாசித்து விட்டோம். முன்பு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் கவனித்தோம், சிறுமைப்பட்டவர்களை பற்றி எத்தனை வசனங்களில் வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சங்கீதத்தினுடைய ஸ்கிரிப்டை பாருங்கள், விஷுவலை பாருங்கள், கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ பாருங்கள், இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? 9, 12, 18. இந்த சிறுமைப்பட்டவர்கள் கீழே அந்த ரெட் லைன் போகிறத பார்க்குறீங்களா? இனி மறக்க மாட்டீங்கல்ல? அது இப்போ சேர்த்து நம்ம கவனிச்சோன்னா என்ன பார்க்குறோம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. நரகத்தை பற்றி ஏதாவது இந்த சங்கீதத்தில் வந்துச்சா? திருப்பி அப்படியே ஒரு சர்வே பண்ணுங்க, பார்த்துட்டே வாங்க, வந்துச்சான்னு பாருங்க. எந்த வசனத்தில் வருது? மேலேருந்து பார்த்துட்டே வாங்க. 15, 16, 17 வருது பார்த்தீங்களா? 17 நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகம் என்பது ஒரு பயங்கரமான இடம். நாம் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நாம் மரணத்திற்கு பின் மோட்சத்துக்கு செல்வோமா, நரகத்திற்கு செல்வோமா?
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நோயாளி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு நாங்கள் உபதேசத்தை கொடுத்து கர்த்தருடைய வழிகளை நடத்தினோம். அநேக வாரங்களுக்கு பின்பு அவரை சந்தித்த போது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது என்னையா, ஆண்டவர் விட்ட வெளிச்சம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதே நான் சொல்லுகிறேன். அவருக்கு உறுதியாய் தெரியவில்லை. உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? நீங்கள் மரித்தால் மோட்சத்துக்கு செல்வீர்களா என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுக்கு பதிலாக சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பினார். அவரை விசுவாசித்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று நான் நிச்சயமாய் ஆண்டுடைய கிருபையினாலே மோட்சத்துக்கு செல்வேன் என்ற உறுதியை பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரை அப்படி பெற்றிராவிட்டால் இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் இன்றைக்கு சந்திப்பார். இப்பொழுது சங்கீதம் 9க்கு நேராய் மீண்டும் திரும்புவோம். இந்த சங்கீதம் நான் சொன்னேன், கர்த்தாவே என்று ஆரம்பித்து கர்த்தாவே என்று முடிகிறது. சில சங்கீதங்கள் தெளிவான பிரிவுகளாக, பத்திகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சங்கீதம் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கப் போகிறோம். முதல் வசனத்தில் ஆரம்பித்து 6ஆம் வசனம் வரை அது ஒரு தெளிவான பத்தியாக இருக்கிறது. 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை 2வது பத்தியாக அமைந்திருக்கிறது. 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை 3வது பத்தியாக அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் அந்த ஸ்கிரீனில் பார்க்குறது போல மார்க் பண்ணிக்கலாம். 1-6, 7-12, 13-20. பிராக்கெட் கூட பண்ணலாம். 1 பக்கத்தில் ஒரு பிராக்கெட் ஆரம்பித்து ஒளிந்து போயிட்டு பக்கத்தில் முடித்து கொள்ளலாம். 7 பக்கத்தில் ஆரம்பித்து 12ஓட மரவார் அதில் முடித்து கொள்ளலாம். 13 ஆரம்பித்து 20 அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சங்கீதம் 3 தெளிவான பத்திகள். வாரன் W. வியஸ்பி என்ற ஒரு அருமையான வேத பண்டிதர் இருக்கிறார். அவர் இப்பொழுது அமெரிக்கா நாட்டில் இருக்கிறார். பி சீரீஸ் என்ற கமெண்ட் எழுதியிருக்கிறார். அவருடைய வேதாம குறிப்புகளிலே அழகான 3 காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். முதல் பத்திக்கு அவர் பிரைஸ் என்ற வார்த்தையை தலைப்பாய் கொடுக்கிறார். 2வது பத்திக்கு ப்ராமிஸ் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். 3வது பத்திக்கு ப்ரேயர். திருப்பி உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? பிரைஸ், ப்ராமிஸ், ப்ரேயர். லேசாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 3 வார்த்தைகளும் பி என்ற ஆங்கில எழுத்திலே ஆரம்பிக்கிறது. நீங்கள் கூட ஒரு முறை சொல்லி பாருங்களேன். அந்த ஸ்க்ரீனில் வரும்போது நீங்களா சொல்லி பாருங்கள், மறக்க மாட்டீங்க நிச்சயமாக. 3 பத்திகள்: பிரைஸ், ப்ராமிஸ், ப்ரேயர். ரொம்ப அழகாக இருக்குது இந்த 3 வார்த்தைகளும். தமிழில் வாழ்த்து, வாக்கு தத்தம், விண்ணப்பம். எவ்வளோ கோர்வையா தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. வாழ்த்து, வாக்கு தத்தம், விண்ணப்பம். வாழ்த்து என்றால் ஆண்டவரை வாழ்த்துவது, அதாவது துதி. விண்ணப்பம் என்றால் ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியங்களை நாம் நினைவு கூறலாம். இன்றைக்கு நாம் நினைத்து கொள்ளலாம். ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை வாசித்தா யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? வழக்கறிஞருக்காக ஜெபம் பண்ணலாம், நீதிபதிக்காக ஜெபம் பண்ணலாம். வழக்கில் மாட்டியிருக்கோம், எனக்கு நீதி கிடைக்கணும், சிறைச்சாலையில் அநியாயமாக அடைக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இப்படி நாம் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நம்முடைய சொந்த உபயோகத்துக்காக மட்டுமல்ல, மன்றாட்டு ஜெப வாழ்க்கையை வளர்வதற்கும் இந்த சங்கீதத்தின் கருத்துக்கள், வார்த்தைகள் நமக்கு பயன் தருகின்றன. இன்றைக்கு மீண்டுமா இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீங்களா? ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும்
வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். எங்கள் முகவரி: டாக்டர் செல்வன் டி எபினேசர், பின் தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்திநகர் கிழக்கு, ஒட்டன்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.